விஜய் காவேரி மேலே வச்சிருக்க காதல் கூடிய சீக்கிரமே காவேரிக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. இங்கே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே பேச முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டே இருக்காங்க. காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம விஜயும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இந்த டைமும் காவேரியை வந்து தனியாக விடக்கூடாது, அது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா இருந்துக்கிட்டு காவேரி கூடவே இருக்காங்க. காவேரி கங்கா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இப்போ போயிட்டுருக்கு. நல்லாவே பார்த்திங்கன்னா மனசு விட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி தன்னோட மனசில் என்னெல்லாம் இருக்கோ பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து காவேரி கிட்ட கங்கா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்க கேட்க அப்படியே வந்து கங்காவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இப்படி வந்து காவேரி வந்து விஜய் எந்தளவுக்கு லவ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரமிப்பாக தான் இருக்குது. ரொம்பவே ரெண்டு பேருமே சந்தோஷமாக பேசிட்டு தாங்க இருக்காங்க. இங்கே கங்காவை ரொம்பவே பாராட்டலாம். பரவாயில்ல, ஒரு நல்ல அக்காவாக கங்கா காவேரிக்கிட்ட இப்போ நடந்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே நல்லா தாங்க இருக்குது. இப்படியே இது கண்டினியூ ஆனால் நல்லாவே இருக்கும். அந்தளவுக்கு கங்கா இருந்து பார்த்திங்கன்னா காவேரிக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிங் பர்சனாக இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் இருக்கிறதாங்க ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். மற்ற நம்ம சந்தோஷமான டைமில் வந்து நம்ம கூட இருக்கிறத விட நம்ம கஷ்டமான டைமில் இருக்கிறவங்கள தாங்க நம்ம எப்போவுமே நம்பணும். இது வந்து நான் வந்து என்னோடய ஓன் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷமான டைமில் மட்டும்தாங்க நம்ம கூட வந்து இருப்பாங்க. ஒரு சில பேர், எல்லாரையும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டமான நிலைமையில கூட இருந்து நம்மளை பார்த்திங்கன்னா கைவிடாமல் எப்போயுமே இருப்பாங்க. அவங்க தாங்க நம்ம லைஃப் லாங் கூட வரப்போகிற உறவுனே சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே விஜய், நிவின் அப்புறம் குமரன் எல்லோரும் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அவரும் நல்லா என்னென்னமோ வந்து காவேரியை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட வந்து சொல்லிட்டு தான் இருக்கார். இதை கேட்ட நிவினுக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. இந்தளவு வந்து நமக்கு மேலே வந்து விஜய் வந்து காவேரியில் காதலிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு இதாக தான் நின்றுட்டுருக்காரு. நம்ம குமரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. காவேரி லைஃப் வந்து என்னமோ ஆகிடும், இதுக்கப்புறம் வந்து விஜய் காவேரியை கைவிட்டுருவார், வெண்ணிலா தான் போல் அவருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்லேயுமே அதே மாதிரி தான் பயந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து குமரனே ரொம்ப பார்த்திங்கன்னா பதறி போயிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன நிலவரம்னு சொல்லிட்டு பார்க்க வந்தார். ஆனால் விஜய் பேசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு தெளிவாக புரிஞ்சிருந்துச்சு. விஜய் மனசில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி தான் முழுசாக இருக்கா, நம்ம தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கப்புறம் வந்து காவேரி வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து குமரன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே இவங்க 3 பேத்துக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாண்டிங் நல்லாவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிவினுமே பார்த்திங்கன்னா இப்போ விஜய்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே இவங்க வந்து எல்லாத்தையும் மறந்து பேசினாலும் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஜய்கிட்ட இந்த மாதிரிலாம் காவேரி உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், நீங்கள் பேசுனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன், ஆனால் அவளுக்கு வந்து நான் ரீச் பண்ண முடியல, எனக்கே அவளை பார்க்க முடியாமல் ரொம்ப தவிக்கிறேன், நான் சீக்கிரமே நான் வீட்டுக்கு வந்துடுவேன், எப்படின்னாலும் நீங்கள் போயிட்டு சொல்லுங்கள், எதுனாலும் வந்து கங்கா கிட்ட எதனால வந்து ஃபீல் பண்ணலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்துட்டு சொல்லிடுறாங்க. இங்கே இருந்துக்கிட்டு வந்து குமரன் வந்து கிளம்பி வந்துடுறாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா கங்கா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி கங்கா, நம்ம பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, விஜய் மனசில் காவேரி மட்டும்தான், நம்ம தான் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிடுச்சு, அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் காவேரியை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, என்னெல்லாம் சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் குமரன் இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க. கங்கா இதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்படியாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, என்னால் நம்பவே முடியலையே, அப்போ இன்னுமே விஜய் மனசில் வெண்ணிலா இல்லையா, காவேரி தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. சத்தியமாக இது உண்மை தான் கங்கா, நான் அவர் வாயால் சொன்னதை அதை தான் நான் உன்ட்ட வந்து கேட்டு சொல்கிறேன், அவர் அந்த அளவுக்கு சொன்னார் தெரியுமா, என்னெல்லாம் காவேரி லைஃபுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக விஜய் காவேரி 2 பேருமே ஒன்று சேர்ந்துருவாங்க, நம்ம ஒன்று சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே கங்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ தாங்க எனக்கு மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது, நானே ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன், ஆனால் காவிரியும் அந்தளவுக்கு வந்து விஜயை ரொம்பவே காதலிக்கிறா, அதே காதலை வந்து விஜய் காவேரி மேலே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது, இது போதுங்க, இதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருப்பேன், நான் வந்து இதை வந்து இந்த விஷயத்த வந்து காவேரி கிட்ட சொல்லணும், அப்போ தான் வந்து அவளும் கொஞ்சம் தைரியமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா இருந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வீட்டில் என்ன சாமான்
சமாளிக்க. காவேரி விஷயம், இந்த விஜய் விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது. விஜய் வந்து ஹாஸ்பிட்டலில் வெண்ணிலா கூட இருக்க விஷயம் தெரிஞ்சால் வீட்டில் அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அதனால வந்து எதுனாலும் சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கங்கா குமரன் 2 பேருமே பிளான் பண்ணி இங்கே போயிட்டு சாரதா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சொல்கிறத வந்து சாரதா வந்து நம்பவே இல்லை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எதுவுமே உண்மையாக தெரியலையே, வேற ஏதோ நடக்குது, நீங்கள் மறைக்கிறீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் குமரன், கங்கா 2 பேருமே பார்த்தீங்கன்னா, சாரதா அம்மாவை வந்து சமாளிக்க பொய் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அதை எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்பல. என்னதான் வந்து அம்மாவோட மனசு எவ்வளோ பரிதவிக்கும், தன்னோட பொண்ணோட வாழ்க்கை என்னாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் நம்ம நல்லாவே பார்க்க முடியுதுங்க. பார்க்கவே வந்து சாரதா அம்மா பரிதவிப்பு வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம கங்கா, குமரன் 2 பேருமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து வெண்ணிலா கூட தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், அவங்கள திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சு, அதனால் வந்து வீட்டுக்கு வர முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. குமரன் இருந்துக்கிட்டு நான் விஜய் கூட தான் வந்து இருந்துட்டு வரேன், அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன். அங்கே ஒவ்வொரு நிமிஷமும் விஜய் இருந்துட்டு காவேரி தான் நினச்சிட்ருக்காங்க அத்தை, ஒன்றும் கவலைப்படுறதுக்கெலாம் இங்கே எதுவுமே இல்லை, விஜய் மனசில் காவேரி மட்டும்தான், அது நல்லாவே வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் இதுக்கப்புறம் வந்து காவேரி வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லா நடந்த விஷயத்தையுமே வந்து குமரன் இருந்துக்கிட்டு சாரதா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் தான் சாரதா அம்மாவுக்கு ரொம்பவே கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உண்மையாக தான் அவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன், அந்தளவுக்கு வந்து விஜய் வந்து காவேரியை வந்து காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்கவும் தாங்க சாரதா அம்மாவுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது. இது மட்டும் உண்மையாக இருந்தால் போதும் எனக்கு, வேறு எதுவுமே தேவையில்ல, காவேரி நான் ரொம்பவே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி பண்ண தப்பே தாங்க மறுபடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் வச்சுக்காமல் எங்கேயாச்சும் வச்சுட்டு போயிடறாங்க. அந்த டைமில் நம்ம விஜய் ஏதாவது கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது வந்து பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த டைமில் வந்து நம்ம காவேரி கையில் வந்து ஃபோன் இருக்கிறதில்ல. கரெக்டாக எப்படி தான் இந்த சகுனி ராகினி இங்கே வருதுன்னே தெரிலங்க. அந்த ஃபோனை, நம்ம காவேரி ஃபோனை வந்து ஆட்டையை போட்டு எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து பண்ணிடுறாங்க. மெசேஜை டெலீட் பண்ணிடுறாங்க, விஜய் கால் பண்ண ஹிஸ்ட்ரியுமே டெலீட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. இதனால் வந்து நம்ம காவேரிக்கு வந்து விஜய் கால் பண்ணியிருக்காரு, மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய போகிறதில்ல. ஏன் தான் இந்த ராகினி இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரிலங்க. ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா விஜய், காவேரி 2 பேருமே ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. இப்போவுமே இந்த ராகினி ஒரு பக்கம் அவங்களோட சதி வேலையை பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவே இல்லை. இந்த ராகினி இருக்கிற வரையும் நம்ம விஜய், காவேரி 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒன்று சேர போகிறதே கிடையாது போல். அந்த மாதிரி தான் வந்து கொண்டு வராங்க. இந்த ராகினி பண்ணுற வேலைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 அரை பலர்னு விட்டாதாங்க கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அந்தளவு வந்து காவேரிக்கு வந்து நிறையா வந்து ஆப்பு வச்சுட்டாங்க. பார்ப்போம் அவங்களுக்கு அரை விழுகுதான்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட்டு சீனில் வந்து ஃபோனை காணாதனால பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ஃபோனை தேடி வராங்க. அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி ராகினி வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஃபோனை ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. வேகமாக காவேரி இருந்துக்கிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க, விஜய் ஏதாச்சும் கால் பண்ணியிருக்காரா, மெசேஜ் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே கிடையாது. ஏன் அதில் இருக்க போகிறதே இல்லை. அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த ராகினி எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படிங்க இருக்கும்? காவேரி மேலே தான் இப்போ பார்த்திங்கன்னா தப்பு, விஜய் மேலே வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு எப்பவும் போல் பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்காங்க. இவருக்கு நம்ம ஞாபகமே வரல போல், ஒரு கால் கூட பண்ணலை, 2 நாள் ஆச்சு அவரை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேடாக நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ராகினி வந்துட்டாங்க. ராகினி வந்துட்டு காவேரி கிட்டே பேசுகிறாங்க. என்ன காவேரி, என்ன ஃபோனை பார்த்துட்ருக்க, விஜய் எதுவும் ஃபோன் பண்ணலையா, மெசேஜ் பண்ணலையா, எப்படி பண்ணுவார், உன் ஞாபகமே அவருக்கு இருக்காது, அவருக்கு தேவையான ஒருத்தர் தான் அவங்க கூட இருக்காங்க, பிடிச்சமான ஒருத்தவங்க வெண்ணிலா, அப்புறம் எதுக்காக அவர் வந்து உன்னை நினைக்க போகிறாரு, நீ தான் வந்து தேவையில்லாமல் இப்படி கனவு கண்டுட்டு இருக்க, ஆனால் அவருக்கெல்லாம் அப்படி கிடையாது, நீலாம் மண்ணும் கிடையாது ஒன்றும் கிடையாது, போ கிளம்பு, இந்த வீட்டில் இருந்து கிளம்புற வழியை பாரு ஃபஸ்ட்டு, சும்மா தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை சுற்றி வந்துட்டுருக்க, உன் பருப்பெல்லாம் இதுக்கப்புறம் வேகாது காவேரி, இதுக்கப்புறம் நீ உன் பொட்டி படுக்கையெல்லாம் கெட்டிட்டு இங்கேருந்து போகிறதான் உனக்கு நல்லது, இல்லைன்னா வந்து உன் மனசு கஷ்டப்பட்டு ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துகிற போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலாக ராகினி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி செம்ம கோவத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. ஏய் ராகினி, வாயை மூடிட்டு ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, நீ இந்த மாதிரி தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்குது, என்னைக்கு வந்து நீ வாங்கி கெட்டிக்க போகிறேன்னு தெரில, நான் இதனால் வந்து பண்ணிட்டேன்னா வந்து அப்புறம் அதுக்கு காரணம் நான் கிடையாது, நீ மட்டும்தான், தயவு செஞ்சு நீ
போயிட்டு உன் வேலையை பாரு. இந்த மாதிரி அப்பப்போ வந்து என்னை வந்து காண்டேத்திட்டு இருக்காத. எப்பவுமே வந்து விஜய்க்கு நான் முக்கியம் தான். விஜய் வந்து என்னை விட மாட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. காவேரி தன்னோட மனசுல அவ்வளோ பயத்த வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, வெளிய அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராகினி பார்த்தீங்கன்னா, காவேரிய பார்த்துட்டு நக்கலா சிரிக்கிறாங்க. "அப்படியா? சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனசுக்குள்ள "என்னா பண்ணி தொலைய? நீ நெனச்ச மாரியே தான் அங்கேயும் நடக்குது. விஜய் மனசுல வந்து நீ தான் இருக்க. அது எனக்கும் தெரியுது நல்லாவே. ஆனா வந்து உங்க 2 பேத்தையும் நான் சேர விட மாட்டேனே. நான் இருக்கிற வரையும் சேர முடியாதே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க மனசுக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரியா வந்து இந்த ராகினி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராகினிய ஒழிச்சு கட்டினா தாங்க ஃபர்ஸ்ட்டு இங்கே நம்ம காவேரி, விஜய் 2 பேருமே சேர முடியும். இதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய், காவேரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி, அவங்க மனசுல இருக்க விஷயத்த பேசிக்குவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குள்ள இன்னுமே டிஸ்டன்ஸ் வரப்போகுதான்னு சொல்லிட்டு, இனி வரும் நம்ம எபிசோட பார்த்து தாங்க தெரிஞ்சுக்க போறோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.